இன்றைக்கான வீடியோ என்னன்னா உங்களில் வந்துட்டு பல பேருக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது என் கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இதை வச்சு நம்ம வேஸ்ட் நினச்சி தூக்கி போகிற பொருள்லாம் யூஸ் பண்ண வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் இது. இதோட விலை என்னமா கேட்டிங்கன்னா ஒரு 150 ரூபா தான். இது பார்க்கக்கூடிய வேலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5000 10,000 அப்படின்னு எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போகலாம். அந்தளவுக்கு வந்துட்டு செம ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். இதோட நீளம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1.5 மீட்டர் நீளம் இருக்க மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறது என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டேப் இருக்குங்களே அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு அழுத்தமாக இருக்குது. மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிக்கர் மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம பிச்சுட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டுறதுக்குலாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த பெயிண்ட் பாக்கெட்டில் வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு ஒரு ஓட்டையை போட்டு அந்த ஓட்டையை வந்துட்டு நம்மளால் ஒட்ட முடியுதா அப்படின்றத வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பக்கெட்டில் வந்துட்டு ஒரு 10 mm அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டையை வந்துட்டு போட்டுன்னா இதை வந்துட்டு நம்மளோட டேப்பை வச்சுட்டு ஒட்ட முடியுதா அப்படின்றத வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு டெஸ்ட் பண்ணலாம். டேப் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்க சின்ன பீஸ் மாதிரி. இதில் வந்துட்டு மேலே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரித்து வந்துட்டு எடுத்துக்கிறேன் டேப். அப்போ ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இது அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே கையால் அப்படியே தேய்ச்சி விட வேண்டியதுதான். உண்மையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை ஒட்டும் போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கே வந்துட்டு அந்த ஃபீலை வந்துட்டு உணர முடியுது. அவ்வளோ சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கெட்டு கூட வந்துட்டு பாண்ட் ஆகிருக்கு. ரொம்ப நேரம்லாம் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட வந்துட்டு கிடையாது. இப்போயே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பக்கெட்டில் வந்துட்டு தண்ணியை வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டியிருக்க முடியல இந்த இடத்துலேருந்து சுத்தமாக வந்து ஒரு சொட்டு லீக்கு கூட வந்து கிடையாது. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒட்டியிருக்கு. நீங்களே வந்துட்டு பார்க்குறீங்க. இந்த டேப்போட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளெக்ஸ் டேப் இல்லைனா ஃபாஸ்ட் டேப் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இதோட அமேசான் லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அந்த நைலான் பேக்கெட்டில் ஒட்டி பார்த்தோம், சூப்பராக ஒட்டிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கையில் வச்சு பிவிசி பைப்பில் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். இதில் நம்ம ஒட்டி பார்ப்போம் நல்லா ஒட்டுதானு சொல்லிட்டு. அது ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிவிசி பைப்புக்குள்ளார வந்துட்டு தண்ணியை ஊற்றுறோம். தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேப்பு போட்டு வந்துட்டு ஒட்ட முடியுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணலாம். ஒரு கீழே கொஞ்சம் சாச்சிப்படி இந்த இலாக் அப்படி வச்சுக்க. இதையும் பார்த்திக்க பிடிச்சிக்க. இந்த வரேன் கத்திரிக்கோளுங்க கத்திரிக்கோளுங்கப்பா. தண்ணி ஸ்டிக்கரில் ஊற்றி ஒட்டிடல. ஒன்று பண்ணாது. லேட் ஆகுதுப்பா, தண்ணி ஃபுல்லாக இருக்கு. இங்கே பாருங்க. அடப்பாவி, அதை பொடி பொத்து எடுத்துக்கிறியா? எடுக்கு ஓட்டவா முடிந்தது. போதும் நொம்பி வரணும்ல, அப்போ தானே தெரியும். நீங்களே வந்துட்டு பார்க்குறீங்க தண்ணி வந்துட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஓட்டணும் அப்படியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேப் வந்துட்டு வேறு லெவலில் வந்து இந்த பிவிசி பைப்பு கூட வந்துட்டு ஒட்டிக்கிச்சு. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் வந்து ஏதோ ஒரு பிவிசி பைப் வந்துட்டு உடஞ்சி வந்து தண்ணி லீக் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பிட்டை வந்துட்டு இந்த மாதிரி பிவிசி பைப் மேலே வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம். தண்ணி இருக்கே, தண்ணி இல்லாமல் வந்து இந்த டேப்பை வந்துட்டு பிச்சுட்டு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். தண்ணி இருக்க இடத்துல ஒட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாகவே வந்து இதை மேட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த பக்கெட் வச்சு நீங்கள் தண்ணியில் யூஸ் பண்ணுறதோ நீங்கள் வெயிலில் போகிறதோ நீங்கள் எப்படி வேணாலும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பிச்சுட்டு போகவே போகாது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேரில் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டம் ஒன்று இருக்குது. இந்த ஓட்டையை வந்துட்டு நம்மளால் ஒட்ட முடியுதா அப்படின்றத நம்ம இப்போ வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு ஒட்டுது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய ஓட்டையை ஒட்டுறதுக்கு மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேப் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக வந்துட்டு கட் பண்ணிங்க. நார்மலாக சின்ன ஓட்டைக்கு ஒட்டுறதோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்துட்டு வெட்டிக்கங்க. கரெக்டாக இந்த ஷேப்பில் விட்டு கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னா பக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி பார்க்கலாம். அந்த விழுந்து அதை தள்ளி விடாமல் சரி. ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேரில் வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு. நீங்களே வந்துட்டு பார்க்குறீங்க என்ன வந்து. ஆமாம், இது ஆல்ரெடி கூட கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அதையும் ஒட்டி வச்சோம், அது கூட லீக் ஆகல. சூப்பராக ஒட்டிடுச்சு. நம்ம அந்த பக்கெட்டில் அந்த டேப் போட்டு தண்ணி ஊற்றி பார்த்தோம், தண்ணி லீக்கேஜில் சூப்பராக ஒட்டி இருக்கு. அதுபோல் தண்ணி இருக்கிறப்ப எப்படி லீக்கேஜ் ஆகிறத எப்படி தடுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிக்கிறது வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா செமையாக வந்துட்டு பாண்டாக இருக்குது. பிக்க முடியலைங்க உண்மையிலே. உள்பக்கம் நான் கொஞ்சம் பொத்திக்குவா இரு. அப்பா சப்புன்னு அவங்க ஆடுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சப்புன்னு இப்படி ஒடிச்சு ஒட்டுறாங்க. அந்த மாதிரி ஒட்ட முடியுதா அப்படின்றத வந்து பார்க்கலாம். அது தண்ணி ஓடுற பிள்ளையோட ஒட்டுறானுவோம். ஒட்டு 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 ஒட்டுறா சாமே ஒட்டிடுது.
உண்மையை நான் கொஞ்சம் கிராஸாக தான் வந்து ஒட்டிட்டேன். உண்மையே வேற லெவலில் ஒட்டுது, செமையாக இருக்கு. வேற லெவலில் வந்து ஒட்டி இருக்கு. நீங்களே வந்து பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே வந்துட்டு பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 இன்ச் சைஸில் வந்துட்டு ஒரு ஓட்டம் ஒன்று போட்டிருந்தோம். அதை வந்துட்டு அடைக்க முடியும் அப்படின்னா சாத்தியமா? எம்சிலாம் வச்சு கூட வந்துட்டு ஒட்ட முடியாது, அவ்வளோ கஷ்டம். இந்த டேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து அப்படியே வந்துட்டு மூடி பிடிச்சி சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா லீக்கே வந்துட்டு கிடையாது. இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெஸ்ட்டும் இருக்குது, அதையும் வாங்க போயிட்டு பண்ணி பார்த்துடலாம். இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, போயிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.